ஏப்பா இந்த புரோக்கர் ராஜு கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்ததா? தகவல் வந்தது, கூடவே நம்ம மானமும் போச்சு. அட போடா நீயும் கண்டிஷனும். ஏப்பா என் கண்டிஷன்ல அப்படி என்ன ப்ராப்ளம்? வேணா ஒரு மாசத்துல இருந்து ஒரு 15 நாள் இறக்கிட்டுமா? ஏண்டா ரமேஷ், 15 நாள்ல ஒரு பொண்ணை புரிஞ்சுக்க முடியும் நான் நினைக்கிறேன். என்னமா நீ ஒரு வாரத்துல ஸ்டடி பண்ணுவான் இந்த ரமேஷ்? ஒரு வாரம் ஆனாலும் கணவன் மனைவி தானே, அதெல்லாம் ஒத்து வராது. பேசாம திருச்சி பக்கத்துல இளந்துறைன்ற ஒரு கிராமம், அங்க அழகா செக்கச்சவேல்னு சின்ன பொண்ணு ஊத்தி இருக்கா, அவளை செட்டில் பண்ணிடலாம். என்னது? திருச்சி பக்கத்துல இளந்துறை கிராமத்துல செக்கச்சவேல்னு ஒரு பொண்ணு? நான் வேணா சித்தியா ஏத்துக்கிறேன். டேய் பாத்தியா உங்க அம்மா கோவம் வருது. அதான் அப்பா ஒரு வாரம் என்னப்பா, யாராவது 2 நாள் என் கூட ஒய்ஃபா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உலகத்துல யாரையுமே அவ ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அந்த அளவுக்கு நான் மாத்திருவேன் அவளை. 2 நாளா? 2 நாள் ஆனாலும் 2 ராத்திரி உண்டுடா. அப்பா நான் சொல்ல மாட்டேன், ஊர் உலகம் சொல்லுமே. அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? சரி, உங்களுக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம். 1 டே, ஜஸ்ட் 1 டே பா, நீங்களும் கூட இருங்க. சரி அதுவும் வேண்டாம். மார்னிங் 6 AM டு நைட் 9 PM 15 hours, just 15 hours. அதுக்கப்புறம் பாருங்க 2 பேரும் ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு. ஏண்டா ரமேஷ், 30 நாள் எங்க, 15 மணி நேரம் எங்க? ரொம்ப இறங்கிட்டடா ரமேஷ். தலையில எழுத்து. பேசி பாக்குறேன். அப்பா ஏன்டா பிளான்ற? எப்பப்பா டேட்டு? என்னது எப்ப டேட்டா? முதல்ல புரோக்கர் கிட்ட பேசுவோம், அப்புறம் அவங்க ஒத்துக்கிறாங்களான்னு பாப்போம். பெரிய அமெரிக்கன் டேட்டிங் பத்தி பேசலாம். டேட்டிங் ஒரு மாசம் ஆனாலும் சரி, ஒரு நாள் ஆனாலும் சரி, 15 மணி நேரம் ஆனாலும் சரி, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயா போன அம்மா ஜெயா வந்திருக்கா, இத வரேம்மா. என்னம்மா ஜெயா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். யார்ப்பா போன்ல? ராஜுமா. அந்த பையன் ஒரு மாச கண்டிஷனை ஒரு நாளா குறைச்சிட்டானா. ஓ ரமேஷா? ஆமாமா, அந்த லூசு தான். ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் பா. பின்னமா ஒரு காலத்துல ஏதோ பொண்ணு பார்த்தாங்க, அப்புறம் தனியா 10 நிமிஷம் பேசினாங்க. இது என்ன ஊர்லயே இல்லாத கூத்தா இருக்கு? 2 பேரும் ஒன்னா வாழறதான், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க